ஒரு காலத்தில் பிலாம் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்தார். அவரை மோவாபு ராஜா பாலா கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்களை சாபமிட சொல்லினார். ஆனா தேவன் அதை விரும்பல. அடுத்த நாள் பிலாம் தனது கழுதையை ஏற்றி கிளம்பினார். அவர் போகிற வழியில் தேவனுடைய தூதன் ஒரு வாளை பிடிச்சு அவருக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சார். பிலாமுக்கு அந்த தூதன் தெரியல, ஆனா பிலாமின் கழுதைக்கு தெரிஞ்சுது. முதல் தடவை தூதன் வழியில நின்றப்போ கழுதை பக்கத்துக்கு விலகிச்சு போச்சு. பிலாம் கோபப்பட்டு கழுதையை அடிச்சார். இரண்டாவது தடவை தூதன் சுருங்கிய பாதையில் நின்றார். அப்போ கழுதை சுவரோட ஒட்டிக்கிட்டது. பிலாமின் காலை வலிச்சது. கோபத்தில் இன்னும் அடிச்சார். மூன்றாவது தடவை தூதன் மிகவும் குறுகிய இடத்தில நின்றார். அங்க வேற போக முடியல. அதனால் கழுதை தரையில் உட்கார்ந்தது. பிலாம் ரொம்ப கோபப்பட்டு கடுமையா அடிச்சார். அந்த நேரம் தேவன் விசேஷமா பிலாமின் கழுதைக்கு வாய் கொடுத்தார். அது பேச ஆரம்பிச்சது. நீ என்னை ஏன் 3 தடவை அடிக்கிற? நான் எப்போதுமே உன்னோட இருந்தேனே, உனக்கு நன்றாக சேவை செய்தேனே. பிலாம் அதிர்ச்சியில, ஆம், ஆனா நீ என்னை ஏமாத்தினே சொன்னார். அந்த நேரம் தேவன் பிலாமின் கண்களை திறந்தார். அவர் முன்பாக தேவனுடைய தூதன் வாளோட நிற்பதை பார்த்தார். பிலாம் பயந்து தரையில் விழுந்தார். தூதன் சொன்னார், உன் கழுதை இல்லையென்றால் நான் உன்னை கொன்ற கழுதையை விட்டிருப்பேன். அதனாலதான் அது விலகிச்சது. அப்போ பிலாம் உணர்ந்தார், கழுதைதான் அவரை காப்பாத்தியது. அவர் மன்னிப்பு கேட்டார். பிறகு தேவன் சொன்னாரு, நான் சொல்லுற வார்த்தை மட்டும் நீ பேசணும். உன் மனசு படி செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கான பாடம். இந்த கதையில நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, தேவன் எப்போவும் நம்மை காப்பாற்றுறார். சில நேரம் நாம நினைக்காத வழியில கூட. கடவுளோட வார்த்தை கேட்டாதான் நல்லது. அப்படியே விலங்குகளையும் தேவன் உபயோகிக்க முடியும்.